அந்த ரேஷ்மா யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ என்னையும் ஐலியும் சேர்த்து வைக்கிறதுக்காகவே பிறந்த தேவதை. ஆனா அந்த தேவதை எங்களை விட்டுட்டு ஒரே அடியா போயிட்டா. அவ எப்படி செத்தா? ஏய் 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 அவளை அவளை கொன்னுட்டாங்க. ஏய் ஏய் நீதான்டா அவளை கொன்ன. சாடிஸ்ட். பாவி. காம் டவுன். பரவாயில்லையே, தெளிவாதான் இருக்க. ஆமா, டேய் சிவா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ஏடி உனக்கு தெரியுமா? அவளை நீ பார்த்திருக்கியா? ஏடியா? சொல்றா. ஏடியா? யார் அந்த ஏடி சொல்லு. I'll wait. Come on. ஏடி தான்டா, சொல்லு. ஏடிதா யாரு சொல்லு. சொல்லு. ஏடினா அது வந்து சொல்லி தொலைடா. ஏடிதானே? ஏடில நான் சொல்றேன். ஏடி வந்து சொல்லு. தெரியலையே. போங்கடா, யாரு பாருடா. யாரு பாருடா. போதும் பக்தி என்றால் அவளே. வீட்டை தாண்டி போனா போதும் புயலும் மழையும் அவளே. பொறுமை காக்கும் உள்ள பயமோ துளியோ இல்ல. உலகில் உள்ள சக்தி எல்லாம் அவளுக்குள்ள தானடா. Come on. Come on, yeah. Come on. Come on. That's good. Come on. Yeah. Come on, 80.
is she? தப்பிச்சிட்டா! 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 Where is he? ஜி ஜி சிவா தப்பிச்சிட்டா! வாங்க ப்ளீஸ் தப்பிச்சிட்டா, ஷீலா! வாங்க ஜி, போலாம். தப்பிச்சிட்டா! I missed him! I missed him! ஜி வாங்க ஜி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க Eddie! சிவா சிவா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க இதோ வந்துடுறேன் ச்சே, இது என் பொண்ணோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இதுல தலையிடக்கூடாதுன்னு உன்னால சொல்லலாம் முடியாது. பாவை உங்க குழந்தைன்னு உங்களுக்கு உரிமை கொண்டாட தெரியுதுல்ல, அப்புறம் அவளுக்காக ஏன் இந்த சொத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு அப்பாவா உங்க பொண்ணுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யணும். முதல்ல ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் சொந்த சம்பாத்தியத்துல குடும்பத்தை பாத்துக்கிறது தான். அதை விட்டுட்டு அடுத்த உங்க சொத்துல தான் ஏன் பொண்ணை வளர்க்கணும்னு சொல்றதெல்லாம் கேவலம். அந்த அளவுக்குலாம் திராணி இருந்திருந்தா ஏன் இந்திரா நீ இவனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க போற? இவன் லட்சணம் தான் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமே. இந்திராணி என்ன பேசுறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏய் இந்திரா, ஏதோ நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னையும் பாவையையும் நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். இப்ப நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளா இல்லைனாலும் என் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த பார், இது என் பொண்ணோட உரிமை. அதை நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். ஏய் என்ன நானும் போனா போட்டுன்னு அமைதியா இருந்தா என்ன பேசிக்கிட்டே இருக்க? என்ன நாங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் நீ யாரு? எங்க இருந்தோ வந்து எங்க அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டாங்கல்ல. இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய் என்னடா ஆள் ஆளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் என் லட்சணத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? புரியல எனக்கு. அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க லட்சணத்தெல்லாம் நான் சொல்லட்டுமா? உண்மையெல்லாம் எடுத்து விட்டேன்னு வை, அப்புறம் ஊர்ல ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம சீண்டாதீங்க, சொல்லிட்டேன். என்னடா இதான் சாக்குன்னு உன் வன்மத்தை எல்லாம் கக்கலான்னு பாக்குறியா?